செக்குலர் பறவையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்து ஒரு அப்பா ஒருத்தரு ஒரு பிரஸ் மீட் குடுத்திருந்தாரு. புள்ளைய பெத்தவரு ஸ்கூலுக்கு புள்ளைய கூப்பிட போயிருக்காரு. பார்த்தா புள்ளைய ஸ்கூல்ல காணோம். என்னடா இது காலையில நம்ம தான் ஸ்கூல்ல கொண்டு வந்து புள்ளைய விட்டுட்டு போறோம். ஈவினிங் வந்து ஸ்கூல்ல புள்ள எங்கன்னு கேட்டா புள்ளைய தெரியலன்றாங்களே! என்னடா இது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாக்குவாதம், பிரச்சனை ஒண்ணு ஏற்படுது. டக்குனு ஹெச்எம்க்கு ஃபோன போட்டு வர வச்சு ஹெச்எம் கிட்ட விசாரிச்சா, ஹெச்எம் சொல்றாராம், பையன் வந்து ஒரு திறனாய்வு பரீட்சைக்காக அவன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். பச்சையப்பாஸ் காலேஜுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க என் பையன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறான். என்ன அப்படி திறனாய்வு எக்ஸாமு? என்ன என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க? முறையா இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டீங்களா? இப்ப என் பையன காணோம் வந்து நான் பிரச்சனை பண்றேன். என்னது இது? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த பையன்லாம் வந்ததுக்கப்புறம், "என்னப்பா பரீட்சை எழுதுனன்னு?" கேட்டா, "தளபதி எக்ஸாம் எழுதுனேன்ப்பா" அப்படின்ருக்கான். இது தளபதி எக்ஸாமா? "என்னடா அது தளபதி? இங்க வா" அப்படின்னு சொல்லி அந்த பையன கூப்ட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணா, இவனுங்க தாவேகா கட்சிக்காரனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, பசங்களுக்கு நாங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குடுக்குறோம் அப்படின்ற பேர்ல, இவனுங்க தளபதி எக்ஸாமினேஷன் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறானுங்க. அதுல அவைங்க என்ன என்ன கருமத்த கேட்டு வச்சிருந்தாய்ங்க, அது எதுக்கு என்ன கருமத்துக்குன்னு எனக்கு தெரியல. புள்ளைய பெத்த அப்பாவுக்கும் தெரியல. படிக்கக்கூடிய ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் ஹெச்எம்முக்கும் தெரியல. ஹெச்எம் அந்த அப்பாட்ட சொல்லியிருக்காரு, "இத பெரிய பிரச்சனையாக்க வேணாங்க, விட்டுருங்க. இது நாங்க என்னங்க பண்றது?" அப்படின்ட்டு தலையில அடிச்சுட்டு ஹெச்எம் கிளம்பி போயிட்டாராம். அப்பா உட்காந்து பிரஸ் மீட் குடுத்துட்டு புலம்புறாரு. எனக்கு என்ன சந்தேகம்ன்னா, தளபதி எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு, தளபதி அப்படின்ற ஒரு பேர்ல நீங்க எக்ஸாம் நடத்துற அளவுக்கு, உங்க தளபதி என்ன புடுங்கிட்டாரு? மொத உங்க தளபதி என்ன படிச்சிருக்காரு? உங்க தளபதிக்கு என்ன தகுதி இருக்கு? கல்வி தகுதி இருக்கு? உங்க தளபதி படிக்கல தானே? உங்க தளபதிக்கு கல்வி தகுதி இல்ல தானே? அப்புறம் எங்க வீட்டு பசங்களுக்கு மட்டும் தளபதி எக்ஸாமினேஷன் எதுக்கு வைக்கிற? அதுவும் டிவிகேவுடைய பேர யூஸ் பண்ணி என்ன நீங்க அப்படி கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கீங்க? என்னடா பண்றீங்க? கட்சிக்காரன்லாம் ஆய்வு நடத்துறேன்னு கிளம்பிட்ட. அரசாங்கம் ஆய்வு நடத்தணுமா? இல்ல கட்சிக்காரன் ஆய்வு நடத்தணுமா? நீ அந்த புள்ளைக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி குடுக்குறதோ, ஒரு ஜெண்டர் நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட அவனுக்கு நீ ஒரு எக்ஸாம் வைக்கிறது தப்பு இல்ல. அது என்ன தளபதி எக்ஸாமினேஷன்? உங்க தளபதி என்ன படிச்சிருக்காரு? என்ன டிகிரி முடிச்சிருக்காரு உங்க தளபதி? பாதியிலேயே காலேஜ் டிராப் அவுட் பண்ணிட்டு ஓடி வந்த ஒரு நபர் தானே? தானே? அப்புறம் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். இதுவரைய படிக்காத பல நபர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டான். இனிமேட்டு படித்த இளைஞர்களாவது அரசியலுக்கு வரணும்னு பேசினாரு உங்க தளபதி, படத்துல. ஆனா உங்க தளபதிக்கு எந்த கல்வி தகுதியும் இல்ல. நெஜத்துல. என்ன கான்செப்ட் இது? ஏய் நீ நீ எக்ஸாம் நடத்துறது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன்டா. அது மொறையா ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கி, மொறையா பெத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, பெத்தவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு, அந்த பையனுக்கு அதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நடத்த வேண்டியது தானே? அதானே பெத்தவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம, ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணாம புள்ளைய கடத்தி கொண்டு போறீங்க. இது கிட்னாப்டா லிட்டரலா. இப்ப அவங்க அப்பா போய் கிட்னாப்பிங் கேஸ் குடுத்தா கூட அது உங்க மேல பதிவு பண்ணலாம்டா. தற்கூரியாடா நீங்கலாம்? சரி இவனும் தான் ஒரு சைடு தற்குறித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, இன்னொருத்தன் கிளம்பி வந்து நான் விளக்க வீடியோ குடுக்குறேன்னு கிளம்பி வரான். அவனே வந்து சொல்றான், "ஆமாங்க நான் ஒரு தற்குறிங்க. நான் ஸ்கூல்லாம் படிக்கலங்க. அப்படி இப்படின்னு தாங்க படிச்சு வந்தேன்." அப்படின்னு ஒருத்தன் வாக்குமூலம் குடுக்குறான். யாரு? சோலார் நாயகன். சோலார் சிஸ்டம் நாயகன். நம்ம மகேந்திரன். நம்ம மகேந்திரன் இல்ல. அவன் ஏதோ ஒரு மகேந்திரன். அவன் நடிச்ச படத்த எதுவும் பார்த்தது இல்ல. அவனே சொல்றான், "என் நடிப்புல ஏதாவது குறை இருந்தா நீங்க சொல்லுங்கன்றான்." ஏய் நீ நடிக்கிறதே குறை தான் ராஜா. நீ நடிக்கிறதே குறை தான். நீ நடிச்ச ஒரு ஒரு 4 படம் ஹிட்ன்னு எனக்கு காட்டு பார்ப்போம். நீ ஹீரோவா நடிச்ச அந்த 4 ஹீரோ படம் எனக்கு ஹிட்டுங்க அப்படின்னு ஒரு 4 படம் காட்டு. நீ செவனேன்னு கூட போயிருக்கலாம். ஆமாங்க நான் அன்னைக்கு பேசினது தப்பு. தெரியாம பேசிட்டேன். எங்க அண்ணனுக்கு ஜால்ரா தூக்கிட்டு நான் வந்தேன். நான் ஒரு தற்குறி கூட்டத்துல ஒன் ஆஃப் த மெம்பருங்க நானு. அதனால என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தா கூட அவன் பொறுத்துட்டு போயிருப்பான். விளக்க வீடியோ என்னன்னு சமாளிக்கிறாராம். நான் வந்து சோலார் சிஸ்டம் சொன்னது தப்பு தான். நான் வந்து பெருசாலாம் படிக்கலங்க. நான் அப்படி இப்படி தான் ஸ்கூல்லாம் படிச்சேன். நான் ஒரு தற்குறிங்க. இப்ப தான்டா நீ தற்குறி மாரி பேசுற. இப்ப குடுத்த பார்றா ஒரு விளக்க வீடியோ. இதுல தான்டா உண்மைக்குமே நீ அக்மார்க் தற்குறின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கிற. மின்வெட்ட வச்சு இங்க அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அவரு கேள்வி எழுப்புறாராம். இப்ப நீ மட்டும் புடுங்குறதுக்கா கேள்வி எழுப்புற? அ? பவர் கட்டுடா. மின்சார தேவை இங்க இருக்கு மக்களுக்கு.
நீ ஒரு தாய்மாருக்கு இல்ல வேற யாருக்கோ சில பேருக்கு நீ வந்து ஒரு 500 குடுக்குறேன், 1000 குடுக்குறேன். கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்க. இல்ல இந்த கேஸ் கூட குடுப்பேன்னு சொன்னாரு உங்க அண்ணன். 6 கேஸ் சிலிண்டருக்கான பணம் நாங்க குடுப்போம்னாரு. அத குடுக்க லேட் ஆனா கூட சரி ஓகே நிதி பிரச்சனை இருக்கு. அது கொஞ்சம் லேட்டா கூட பார்த்துக்கலாம்னு விட்டு போயிரலாம். திமுக ஆட்சியில ஒழுங்கா வந்த கரண்ட் கூட இந்த ஆட்சியில இந்த அளவுக்கு பவர் கட் நடக்குது. என்ன ரீசன் சொல்லி மக்கள் ரோட்ல இறங்கி கேள்வி கேட்கிறான். மக்கள் கேள்வி கேட்கிறான். மக்கள் கேள்வி கேட்காம பின்ன வாயை பொத்திக்கிட்டு உன்ன மாதிரி தற்கூரித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதுலயும் எங்க வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, இவன் போன இன்டர்வியூல. ஆனா இப்ப தலைவன் உட்கார்ந்துட்டு என்ன தெரியுமா முட்டு குடுக்குறான்? எங்க வீட்லயும் கரண்ட் போனா போட்டும் நானும் மக்களோட மக்களா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ அப்பல்லாம் உட்கார வேணாம். கரண்ட் போனுச்சுன்னா கேள்வி கேளு. கேள்வி கேட்க துப்புலன்னா மூடிக்கிட்டு இரு. நவதாரங்களையும் மூடிக்கிட்டு இரு. வெறுப்பேத்திட்டு இருக்காத. கேள்வி கேட்கணும்டா. ஏன்னா அதிகாரத்துல இருக்கணும் பார்த்து கேள்வி கேட்டா தானே நமக்கான மாற்றம் உருவாகும். விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 50,000 விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. அதை எதிர்த்து கேட்டோம். நீ போங்கு பண்ற, பித்தலாட்டம் பண்ற, ஏமாத்தாத, நீ சொன்னது என்ன, இப்ப செஞ்சது என்னன்னு எல்லாரும் கேள்வி கேட்டோம். விவசாயிகள் தொடர்ந்து போராடினாங்க. அதனுடைய விளைவா இப்ப விஜய் 50,000 75,000 மாத்தி வச்சிருக்காரு. ஏதோ சில விஷயங்களை மாத்திருக்காரு. இதுக்கு மேல மாத்த முடியாதுங்க. அதை நம்மளே ஒத்துக்கணும். இதுக்கு மேல அவங்களால பண்ண முடியாது. அவங்க இல்ல, யாராலுமே பண்ண முடியாது. விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னா இங்க மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி ஏற்படும். அதுதான் உண்மை. இந்த தற்குறிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. என்ன தகுதி இருக்கு? விஜயை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கறானுங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு முதல் என்ன தகுதி இருக்கு? நானாவது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன். புரியுதா? எனக்கு அந்த தகுதியாவது இருக்கு. உங்க நொண்ணனுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு? சொல்ல சொல்லு. உங்க நொண்ணனுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு? சொல்ல சொல்லு. மக்கள் ஓட்டு போட்டா நீங்கெல்லாம் பெரிய கொம்பா? நீங்கெல்லாம் என்ன அரசரா? நீங்கெல்லாம் என்ன கடவுளா? இல்ல. இதுக்கு முந்தைய தேர்தலையும் மக்கள் இங்க அயோக்கிய பயல்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்கல்ல. ஏன்? கொஞ்சமா ஒரு நம்பிக்கை. அவன் பெரிய ஊழல்வாதி, இவன் கொஞ்சமா ஊழல் பண்ணவன். இவனாவது வந்தா நமக்கு ஏதாவது ஒரு 4 காசு நல்லது பண்ணுவான். அப்படின்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டு நம்பி ஏமாந்துட்டாங்க. இன்னைக்கு அதே விஷயத்துல தான் இன்னைக்கு இவனும் இப்பயும் மக்கள் ஏமாந்து போயிருக்கான். பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு. எந்த பதிலுக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. ஓட்டு போடும்போது மட்டும் விஜய் மாமாவுக்காக வீட்டுல இருக்க குழந்தைங்க எல்லாம் போய் உங்க அப்பங்கிட்டயும் உங்க ஆத்தா கிட்டயும் நொட்டுங்கன்னு பேசினவரு இன்னைக்கு அதே விஜய் மாமாவோட ஆட்சியில குழந்தைகள் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒரே நாள்ல 5 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஆனா அந்த மானங்கட்ட முதலமைச்சர் விஜய் அப்படின்ற நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் சினிமா கூட்டங்களை கூட்டிட்டு உட்காந்து போட்டோ எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நாங்க அமைதியா இருக்கோம். நாங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது. ஒரு 6 மாசம் நாங்க வெயிட் பண்ணணும். நாங்கலாம் 6 மாசம் வெயிட் பண்ணணும். 6 மாசத்துல செத்து போயிட்டானா? உங்க நொண்ணனை பார்க்க வந்து செத்து போனவனுக்கே உங்க அண்ணன் வந்து தார்மீக பொறுப்பேத்துக்கிட்டு இதுக்கு நானும் ஒரு காரணம் தானே மன்னிப்பு ஒரு மண்ணும் கேட்கலன்னு வையி. இப்ப இந்த ஆட்சியில ஒரு 4 பேர் செத்து போறான்னா இதுக்கு யாரு பொறுப்பேத்துப்பா? ஆட்சியாளர்கள் எதுக்கு இங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நமக்கான பிரதிநிதி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் வாய் திறந்து பேசி ஆகணும். மக்கள் பாதிக்கப்படுறான்னா அந்த பாதிப்புக்கு நீ தான் மன்னிப்பு கேட்டாகணும். இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா நீ தான் அந்த சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும். ஏன்னா உன் கையில தான் அதிகாரம் இருக்கு. தற்குறி மாதிரி மறுபடியும் விளக்க வீடியோ கொடுக்குறேன்னு அசிங்கப்படாத. சரி, நான் ஒன்னே ஒன்று ஓப்பனா கேட்கிறேன். இந்த தாவேக கட்சி நபர்கள், விஜயோட ரசிக குஞ்சுகள் எல்லாரும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அதிமுக இருந்து ஆட்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு படையெடுத்து உங்க கட்சிக்கு வரான்ல. இன்னைக்கு அவன்லாம் உத்தமனா? அந்த அதிமுகல இருந்த நபர்கள்லாம் உத்தம புத்திரனா? விஜயபாஸ்கர் இப்போ அந்த கட்சியை விட்டு வெளில வந்திருக்காரு. மனவேதனையுடன் அவர் வந்து வெளியேறாராம். அப்படி ஒண்ணு நீங்க வெளியேறணும் அவசியம் இல்ல. இப்ப அந்த விஜயபாஸ்கர் மேல ஊழல் வழக்கே இல்லையா? இல்ல நான் கேட்கிறேன். இப்ப அவன் அப்படியே உங்க கட்சிக்கு வந்துட்டான்னா, இப்ப அவன் என்ன தூய சக்தியா மாறிடுவானா? இல்ல எனக்கு புரியல. எதுடா தூய சக்தி? ஊழல் சக்திலாம் வாஷிங் மிஷின்ல போட்டு உங்க கட்சியில சேர்த்துக்கிறதெல்லாம் தூய சக்தி பண்ற வேலையாடா? இத தானடா பாசிச பாஜகவும் பண்ணுது. இன்னைக்கு இத தானடா நீயே வந்து காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கிற. என்னடா நடக்குது? இப்ப உங்க அரசாங்க தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கிற வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கைக்கு விளக்கம் கொடுக்கும்போது பக்கத்துல இருந்த அரசு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? கடன் வாங்கின லிமிட் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த லிமிட் அவங்க தாண்டல. அந்த லிமிட் வந்து தொடக்கூட இல்ல. எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க.
இங்க எல்லாருமே வந்து கடன் வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்கன்னா, கடன் ஒண்ணும் மாநில அரசு போய் ரிசர்வ் பேங்க்ல நேரா, எனக்கு இவ்வளவு கடன் வேணும் குட்றா அப்படிலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்கடா. மத்திய அரசோட ஒப்புதல் இல்லாம, மத்திய அரசினுடைய பெர்மிஷன் இல்லாம நம்ம அங்க போய் எதுவும் வாங்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு வருவாய்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு செலவுன்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். குறிப்பிட்ட அளவு கடன் சொல்லி சில தொகைகள் இருக்கும். இது எல்லாமே லிமிட்ட தாண்டி போகாது. போகவும் முடியாது. அப்படி போற மாரி இருந்தா மத்திய அரசு பாதிக்கப்படும். அவன் அதெல்லாம் தெளிவா இருந்துதான் அவன் தான் கைட் பண்றான் நம்மள. ஃபண்ட் குடுக்குறதெல்லாம் அவனுடைய ப்ராசஸ். இத்தனைக்கும் திமுக ஆட்சியில நம்ம ஒரு விஷயத்த பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா பிஎம்ஸ்ரீ ஃபண்டோ இல்ல மத்தபடியான எந்த ஒரு அதிகார திணிப்புக்கான ஃபண்டோ எதையுமே அவங்க வாங்காம, அவங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சாங்க. அதுவும் கொள்ளை அடிக்கலன்னு சொல்லல, கொள்ளை அடிச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் பிடிஆரோட ஆடியோ எடுத்து ரிலீஸ் பண்றீங்கல்ல, அப்படியே கையோட பிடிஆர கூட்டிட்டு கொண்டு போய் விசாரணை பண்ணுங்க. விசாரிங்க. அந்த அதிகாரம் இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல. தாவேக்காவால பண்ண முடியும்ல. பிடிஆர அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய், மதுரையில தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய், இந்த ஆடியோ வந்திருக்கே, இந்த ஆடியோ உங்களோடதா? உண்மைக்குமே ஊழல் செய்யப்பட்டிருக்குதா? அப்படின்னு இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கத்தால விசாரணை நடத்த முடியுமா? முடியாதா? முடியும் தானே? அப்படி விசாரணை நடத்தி உதயநிதி ஊழல்வாதினா உதயநிதி தூக்கி உள்ள போடு. அந்த தைரியம் உனக்கு இருக்கா? நீ பண்ணுவியா? நீ பண்ணுவியா? பண்ண மாட்டேன். ஏன்னா தாவேக்கான்னு கிடையாது. அந்த இடத்துல வேற எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களால நியாயமா நடந்துக்க முடியாது. இதுதான் உண்மை. இதுதான் இந்த ஜனநாயக கட்டமைப்பு. இதுதான் இந்த கட்டமைப்பு. இன்னைக்கு திமுக இவர் தங்கம் தென்னரசு வந்து சவால் விட்டுருக்காரு. என்னன்னு? அடுத்த 5 ஆண்டுகள்ல தாவேக்கா அரசாங்கம் நாங்க வாங்கினதை விட கடனை கம்மியா வாங்கி நீங்க இந்த ஆட்சி நடத்தி பாருங்க. நான் இந்த 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 ஃபீல்டுலயே இல்ல, நான் கிளம்பி இங்க ஏதோ போயிடுறேன் அப்படின்றாரு. ஏங்க செய்யுங்க பார்ப்போம். அவனாவது ஆட்சிக்கு வந்தா நாங்க ரூ. 1000லேருந்து 2000 தரோன்னு வாக்குறுதி கொடுத்தான். அதை கூட சமாளிச்சிட முடியும்னு வை, எங்கிட்டாவது சமாளிச்சிட முடியும். ஆனா உங்க அண்ணன் ரூ. 2500 மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியில வழங்கப்பட்ட ரூ. 1000 நிறுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 6 சிலிண்டருக்கான பணத்தையும் உங்க அக்கௌண்ட்ல போடுவோன்னு இருக்காரு. இது மட்டும் இல்லாம மாமன் சீரு, மட்டை கிட்டன்ட்டு நிறைய விஷயத்த பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் கொடுக்கணும்னா வருமானத்தை விட 10 மடங்கு உங்ககிட்ட பணம் வேணும். இந்த மாநிலத்தினுடைய வருமானத்தை விட 10 மடங்கு உங்ககிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் தாவேக்கா அரசு சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும். அதுல ஒன் ஆஃப் த வாக்குறுதி நம்ம விவசாயிகளுடைய கடன். அதை நீங்க அதை மட்டுமே முழுமையா தள்ளுபடி பண்ணணும்னு வச்சுக்க, நிர்வாகம் இங்க பாதி க்ளோஸ் ஆயிடும். அதை பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் மக்கள் நம்ம உணரணும். அவன் தான் பொய்யா வாக்குறுதி கொடுத்துட்டான். நமக்காவது கொஞ்சமாவது பொது அறிவு வேணாமா? நமக்காவது கொஞ்சமாவது சிந்தனை வேணாமா? அவன் ஏமாத்துறாங்கன்னு தெரியுங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு தெரியாதாங்க? அவங்களாம் என்ன தற்குறியாங்க? விஜயெல்லாம் என்ன தற்குறியா? அவர் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தெரியாமயே அவர் வாக்குறுதி கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் கணக்குப்படி தான் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியும் தான் கொடுத்திருக்காங்க. விஜயெல்லாம் பார்த்தா தற்குறி மாதிரியா இருக்கு. இந்த மூஞ்செல்லாம் பாருங்க, தற்குறி மூஞ்சி மாதிரியா இருக்கு. இல்ல. அதிமேதாவி, புத்திசாலி. அப்படியே ஐன்ஸ்டீனுடைய மூளையை தூக்கி இவர் உடம்புல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐன்ஸ்டீனுடைய மறுபிறப்பு தான் இவரு. அதனால இவர் கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவர். அதனால வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்க. இப்பயும் சொல்றேன், தாவேக்கா அரசாங்கம் கொடுத்த அந்த வாக்குறுதி, அதாவது அந்த ஒயிட் பேப்பர், அந்த ஒயிட் பேப்பரை எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எடுத்து பிரிச்சு ஆராய்ஞ்சு அவங்க சில விஷயங்களை பதிவு பண்றாங்க. ஆனா தாவேக்கா தரப்புல இருக்கக்கூடிய இந்த வல்கர் வாரியர்ஸ்லாம் இருக்கிறானுங்களே, இவனுங்கெல்லாம் எங்க அண்ணன் சொன்னதை செய்து விட்டார். என்ன செஞ்சாரு? வெள்ளரிக்கை கொடுப்பண்ணாரு, செஞ்சுட்டாரு. சரி, அது கொஞ்சம் படிச்சு என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னா, நீங்களே போய் படிங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஓடுறாங்க. சரி, எங்களுக்கு தெரியல, ஓட்டு போட்ட மக்கள் எங்களுக்கு தெரியல. ஓட்டு போட்டு உட்கார வச்ச பிரதிநிதியா அமைச்சர் ஒருத்தர், இந்த வில்சன், அவர் படிக்கிற லட்சணத்தை பாரு. கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். ஆனா இவங்களுக்கு தமிழ் படிக்க வரல. அசிங்கமா இல்லையா? இப்படியெல்லாம் நீ அமைச்சரை வச்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் பேசக்கூடிய நபர்களை உங்க கட்சியில வச்சுக்கிட்டு, நீ தகுதி தேர்வு நடத்துற. தளபதி தகுதி தேர்வான். விளங்குமா? நான் ஒரு 50 மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொண்டு வரேன். எங்க உங்க தலைவன் விஜய் அந்த 50 மார்க் கொஸ்டின் பேப்பரை ஃபில் பண்ண சொல்லு பார்ப்போம். 50 மார்க் கொஸ்டின் நான் கொண்டு வர அந்த 50 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல உங்க அண்ணன் 20 மார்க் வாங்கிட்டாலே நான் ஒத்துக்கிறேன்டா, உங்க அண்ணன் பெரிய புத்திசாலி புடிங்கன்னு. எந்த கல்வி தகுதியும் இல்லாத நபர்ரா.
எந்த அடிப்படை தகுதியே கல்வி தகுதி தான். அந்த அடிப்படை தகுதியே இல்லாத நபர்ரா விஜயலாம். அவனுக்கு போய் முட்டு குடுத்துருக்கீங்கடா பூரா பேரும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. மாற்றம்ங்கிறது நம்ம கிட்ட இருந்து உருவாகணும். நம்ம மாறணும். நம்ம ஒண்ணு சேரணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சில விஷயங்கள இங்க மாத்தணும். இங்க முதல்ல மாத்த வேண்டியது மக்களுடைய அடிப்படை தேவையே இல்ல. இங்க இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் கட்டமைப்ப மாத்துனா தான் இங்க மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். மக்கள் நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். தொகுதிக்கு 50 பேராவது நம்ம குறைஞ்சு ஒண்ணு சேரணும். மக்களுடைய பிரச்சனைகள நம்ம லீகலா அட்ரஸ் பண்ணணும். நம்ம கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இயக்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மலாம் ஒண்ணா இருந்தாலே போதும். கூடிய விரைவில செக்யுலர் தரப்புல இருந்து, அதாவது நம்ம தரப்புல இருந்து நான் ஒரு மீட்டிங் ஒண்ணு கண்டக்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா என்ன பார்க்கறதுக்கு நீங்கலாம் வாங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சில விஷயங்கள பேசப் போறோம். அங்க யாரும் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க யாரும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள மாரி வானத்திலிருந்து யாரும் வராம, எல்லாரும் வழக்கம் போல எப்படி பொறப்பாங்களோ அப்படி பொறந்து, இந்த உலகத்துல வளர்ந்து, இந்த சமுதாயத்த புரிஞ்சுகிட்டு, சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள அவங்க அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டு, இன்னைக்கு அதுக்கான தீர்வுகளோட, இல்ல அதுக்கான வலியோட, அதோட வேதனையோட பல பேர் ஒண்ணு சேர போறோம். அதுக்கான விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா ஒரு நல்ல டேட் நான் அறிவிக்கிறேன். நம்ம எல்லாம் சந்திப்போம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்த நம்ம தான் உருவாக்கணும். அத உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்படி ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டிய நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அடிப்படையில எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒண்ணு சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். யாரோ எதையோ மாத்தணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி, நம்மளால என்ன மாத்த முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேர்வோம்.